நந்திவர்மன் காதலி மூன்றாம் பகுதி வீழ்ச்சிக்களம் அத்தியாயம் 17 மாமண்டூர் சதி. விண்ணக சமுத்திரங்கள் பொங்கி குமிறி மண்ணகத்தின் மீது சாய்ந்து பிரவகிப்பது போன்ற பெருமழை பெய்து கொண்டிருந்தது. இடைவிடாமல் பெய்து கொண்டிருந்த அந்த பேய் மழையால் எங்கு திரும்பினும் ஒரே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. கொடிய வன விலங்குகள் குன்றுகளை நோக்கி படையெடுத்தன. ஆலகால விஷ ஜந்துக்கள் உயர்ந்த மரக்கிளைகளில் குடியேறின. நீந்தவோ பறக்கவோ சக்தியற்ற பிராணிகள் நீர் சுழலில் சிக்கி மிதந்தபடி சென்றன. ஜலகர்ப்ப சிதைவு பெற்ற குளங்குட்டைகள் தழும்பி வழிந்து ஏரிகளில் சாய, ஏரிகள் உடைப்பெடுத்து கொண்டு ஆறுகளை நோக்கி பாய, ஆறுகள் சீறி சினந்து முழக்கமிட்ட வண்ணம் கடலை நோக்கி திரண்டோடி கொண்டிருந்தன. வானம் சிதற, வையகம் அதிர, இடிகள் இடித்து முழங்கின. வான்திரை வெடிப்புற்று கிழிவது போல மின்னற் கொடிகள் பளிச்சிட்டு கொண்டே இருந்தன. இது கார்காலத்து மழை அல்ல, கோடை காலத்து திடீர் மழை. சாடி சீறி பெய்யும் மழை இன்னும் ஓயவில்லை. உயிரின் உயிர்ப்பே உலகிலிருந்து அற்றுப்போய்விட்டதோ என்று எண்ணும்படி எங்கும் எத்தகைய ஜீவ நடமாட்டமும் இல்லாமல் இருந்த அந்த நேரத்தில் மாமண்டூர் இரட்டை குகை கோயில்களை நோக்கி ஒரு சிறிய உருவம் தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருந்தது. சுற்றி சுழன்றடிக்கும் மழையில் தெப்பமாக நனைந்து இடுப்பளவு ஓடும் நீரில் நீந்தி நெளிந்து முன்னேறி கொண்டிருந்த அந்த உருவம் குன்றின் அடிவாரத்தை அடைந்து கோயிற்படி ஏறி மண்டபத்தினுள் சென்றது. தவிர்க்க முடியாத ஆயாசத்தினால் சிற்ப வேலைப்பாட்டுடன் அமைந்த ஒரு கல் தூணில் சாய்ந்து நின்றது. சற்றைக்கெல்லாம் அவ்வுருவத்தின் மேலிருந்து வழிந்த நீர் காலடியை தொட்டு சிறிய வாய்க்கால் போல கீழே சரிந்தோடியது. ஆடைகளை பிழிந்து விட்டு கொண்டு நிமிர்ந்த அவ்வுருவம் கோயிலின் உட்புறத்தை நோக்கி திரும்பியது. அது முற்பகல் முடிந்து பிற்பகல் துவங்கும் நேரம். ஆனால் இரவின் தன்மை அதில் சூழ்ந்திருந்ததால் அந்த குகை கோயில் இருளடைந்தே காணப்பட்டது. மழையின் சோவென்ற ஒலி அந்த மங்கலான பொழுதை மிகைப்படுத்தி காட்டியது. கனத்த கதவுகளால் சாத்தப்பட்டிருந்த திருநிலை அறை அருகில் போய் நின்று திறவு துவாரத்தின் வழியே உள்ளே எட்டி பார்த்தது அவ்வுருவம். கற்ப கிரகத்தில் மங்கலான விளக்கு எரிந்து கொண்டிருப்பது தெரிந்தது. தட் 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 என்று கதவு தட்டப்பட்டது. பிறகு திறக்கப்பட்டது. மழைமகளே, வரவேண்டும் வரவேண்டும் என்று ஒரு தடித்த குரல் சிரித்தபடி வரவேற்றது. யார், வாருணி தேவியா என்று ஆவலுடன் மற்றொரு குரல் கேட்டது. இல்லை, ஆதிசக்தி வந்திருக்கிறது என்று குளிர் பிடித்த மூன்றாவது குரல் ஒன்று கரகரத்தது. உள்ளே வந்த உருவம் தலை நிமிர்ந்தது. மழை நீர் வழிந்தோடும் அதன் முகத்தில் சிறிய அகல் விளக்கின் மஞ்சள் ஒளி கொஞ்சமாக படிந்தது. சந்தேகமில்லை, வாருணி தேவிதான் அவள். திருநிலையின் இடதுபுற சுவரில் 2 பேர் குத்துக்காலிட்டு குளிர் பிடித்த வண்ணம் அமர்ந்து கொண்டிருந்தனர். காபாலிகனான சித்தலிங்கனும் காலாமுகனான அகலங்கனும் தான் அவர்கள். அவர்கள் எதிரே நெருப்பு மூட்டிய சுள்ளி குவியல் கனல் பரப்பி கொண்டிருந்தது. அந்த அனற் பரப்பில் தம் முரட்டு கைகளை நீட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்த அவ்விருவரும் வாருணி தேவியை விழுங்கி விடுவது போல பார்த்தனர். பிரம்மராயன் கதவை சாத்தி தாழிட்டு விட்டு கனப்பருகில் வந்து தலையை தொங்கு போட்டு கொண்டு அமர்ந்தான். என்ன வாருணி, இங்கு வரும்போதே உன் தந்தையையும் உடன் அழைத்து கொண்டு வந்து விட்டாயோ என்று கேலி குரலில் கேட்டான் சித்தலிங்கன். அங்கு இருந்தவர்களையும் அந்த திருநிலை அறையையும் சுற்றி வளைத்து பார்த்து கொண்டு நின்ற அந்த பெண் சட்டென்று திரும்பி, என்ன சொன்னீர்கள், என் தந்தையா இங்கு வந்திருக்கிறார் என்று அவசர ஆச்சரியத்துடன் கேட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஆமாம் வாருணி, உன் தந்தை வருண பகவான் வெளியே சக்கை போட்டு கொண்டிருக்கிறாரே, அவருக்கு இன்று அளவுக்கு மீறிய ஆனந்தமோ கோபமோ தெரியவில்லை. தன் மகளுக்கு பதில் தாமே பல்லவ நாட்டை அழித்துவிட பிரளய வடிவம் கொண்டு விட்டிருக்கிறார். அவர் கோபத்துக்கு நந்திவர்மன் மட்டும் அல்ல, நாங்களும் பலியாகி விடுவோமோ என்று நடுங்கி கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம். நல்ல வேளை, சரியான சமயத்தில் வந்து சேர்ந்தாய், இனி எங்களுக்கு பயமில்லை என்று கூறி வாய்க்கிழிய சிரித்தான் சித்தலிங்கன். ஓ, சித்தலிங்கனுக்கு பாஷா ஞானமும் ஹாஸ்ய பயிற்சியும் கூட உண்டு என்பதை இன்றுதான் அறிகிறேன் என்று புன்முறுவலுடன் சொல்லி கனப்பருகில் ஒரு கழித்து அமர்ந்தாள் வாருணி. மீண்டும் அவளே பேசினாள். இவை குறுகுக்கோட்டை விஜயத்தின் எதிரொலியாக இருக்குமோ? எப்போது திரும்பி வந்தீர்கள்? வெகு சீக்கிரம் மந்திர வித்தையை கற்றுக்கொண்டு வந்துவிட்டீர்கள் போலிருக்கிறதே. சித்தலிங்கனின் முகம் சுருங்கியது. தன் அடர்ந்த புருவங்களை நெறித்து கொண்டு விரக்தி குரலில் சொன்னான். ஆமாம் வாருணி, மந்திர கலையை வெகு சீக்கிரம் தெரிந்து கொண்டு வந்துவிட்டேன். தெரிந்து கொண்டா? கற்றுக்கொண்டு என்று சொல்லுங்கள். இல்லை இல்லை, தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறேன். விசித்திரமாக இருக்கிறதே நீங்கள் சொல்வது. வேடிக்கையாக கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. விஷயத்தை வளர்த்தாமல் சொல்லுங்கள். நான் ஒரு முக்கிய திட்டத்தோடு இங்கு வந்திருக்கிறேன்.
சொல்வதற்கு ஒன்றும் இல்லை வாருணி. எப்படி போனேனோ அதே போல திரும்பி வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஏன், ராஷ்டிரகூட ஆஸ்தான மந்திர கலைஞர் அபிதான வேதரை நீங்கள் பார்க்கவே இல்லையா? பார்த்தேன். அவருடன் ஆத்மார்த்த சீடனாகவும் கொஞ்ச காலம் இருந்தேன். அப்படி இருந்தும் அவர் அந்த கலையை உமக்கு சொல்லிக் கொடுக்க மறுத்துவிட்டாரா? சொல்லித்தர ஏதேனும் இருந்தால் அல்லவா அவர் சொல்லி தந்திருப்பார். இன்னும் எனக்கு புரியவில்லை சித்தலிங்கரே. நான் புரியும்படி சொல்கிறேன். மந்திரம் மாயம் என்பதெல்லாம் வெறும் பித்தலாட்டம், பச்சை பொய். மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை, எல்லாம் தந்திரம்தான். தந்திரத்தின் முதிர்ச்சி எல்லையே மந்திரம் என்பது. அது வாக்கு சாதுரியத்திலும் அபிநய சிறப்பிலும் அடங்கி இருக்கிறது. மற்றபடி மந்திரவித்தை மாயவித்தை என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மந்திரம் என்பது மனித மனதின் சக்தியை வெளிக்கொணர்ந்து காட்டும் ஒரு தனிப்பட்ட ஆற்றலே தவிர அது அமானுஷ்யமான ஒரு சக்தி அல்ல. அப்படி ஒரு தனி சக்தி இல்லவே இல்லை. அது தெய்வங்களாலோ பேய்களாலோ சித்தியாவதும் இல்லை. மனதின் சக்தியால் சித்தி பெறுவது. தூய்மையான மனசக்திக்கு எதையும் கவரும் தன்மை உண்டு. அப்படி கவரும் சக்தியே மந்திரம் எனப்படுகிறது. இந்த சக்தியை பெரும்பாலானோர் நல் வழிக்கு பயன்படுத்துவதில்லை. தீய வழிக்கு என்னும் போதுதான் அதன் உண்மை சக்தி வெளிப்படுவதும் இல்லை. எனவே மந்திர தந்திரத்தை சார்ந்து விடுகிறது. தந்திரமே மந்திரமாகி விடுகிறது. இருக்கு வேதத்தில் கூறப்படும் மந்திரம் தந்திரத்தை அடிப்படையாக கொண்டதுதான். ஆதிகால ஆரியர்கள் பரதகண்டமெனப்படும் இந்த நாவலந்தீவு முழுமைக்கும் வாழ்ந்த திராவிட பெருங்குடி மக்களை ஏமாற்றுவதற்காகவும் அவர்களை அடக்கி ஒடுக்கி தாம் செல்வாக்கு பெறுவதற்காகவும் மந்திரம் என்ற ஒரு கற்பனை சக்தியை தமது 4 வேதங்களிலும் வலிந்து எழுதி கொண்டார்கள். இதை அவர்களில் சிலரே எதிர்த்தும் உள்ளனர். சிறுபான்மையினரான அவர்கள் தோல்வியடைந்தனர். மனித மனத்திலுள்ள பய உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த கற்பனை சக்தியை நிலைநாட்டினார்கள். ஆனால் உண்மையில் அப்படி ஒரு சக்தி இல்லை என்பதை அணுகியவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்படி புரிந்து கொள்ளும் அவர்கள் சுயநலவாதிகளாக இருந்தால் தந்திரத்தை மந்திரமாக்கி இதுதான் மந்திரம் என்று ஏமாற்றி சுயலாபம் தேட துணிகிறார்கள். அப்படிக்கின்றி அவர்கள் யதார்த்தவாதிகளாக இருந்தால் மந்திரம் என்பது பொய் என கூறி வரும் சுயநலவாதிகள் அவர்கள் மந்திர ஞானத்தை சரியாக அணுகி கற்கவில்லை, மனமாசோடு அணுகியிருக்கிறார்கள். ஆகையால் தான் அம்மந்திர சக்தியை அவர்களால் பெற முடியவில்லை என்று கூச்சலிடுகிறார்கள். இவர்கள் இப்படி சொல்வது உண்மைதானோ என்ற மயக்கத்தில் நிஜத்தை உணர்ந்த யதார்த்தவாதிகளும் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விடுகிறார்கள். இத்தகைய ஒரு விசித்திரமான சூழ்நிலை வளர்ந்து விட்டதால் தான் உண்மையில் இல்லாத மந்திரம் உண்மையாக இருப்பது போல இன்று வரை சிரஞ்சீவியாக இருந்து வருகிறது. ஆரிய சமய கோட்பாடுகள் அழிந்து திராவிட சமய கோட்பாடுகளை ஆரியர்களும் ஏற்றுக்கொண்டு விட்ட பின்னும் அந்த கோட்பாடுகளிலும் தமது பழைய மந்திர தத்துவத்தை கலக்கவே முயற்சித்து வருகிறார்கள். பெரும்பாலும் கலந்தே விட்டார்கள். எனவேதான் ஆரிய சமயம் அழிந்தும் அதன் ஜீவ நாடியான மந்திரம் இன்னும் அழியாமல் இருக்கிறது. உண்மையின் தன்மையானது நுட்ப சக்தியால் ஆனது. பொய்யின் தன்மை அசுர பலம் கொண்டது. ஒரு பக்கம் அது அழிந்து கொண்டே வந்தாலும் மற்றொரு பக்கம் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதனால் தான் பொய்யுருவான மந்திரம் இன்று வரை மெய்யுரு போல நிலவி வருகிறது. மந்திரக்கலை என்பது உண்மையில் தந்திரக்கலையே. இந்த உண்மைகளை குறுக்குக்கோட்டைக்கு போய் நான் தெரிந்து கொண்டு திரும்பி வந்துவிட்டேன், அவ்வளவுதான். ஆவேச கதியில் பேசி முடித்து நிறுத்தினான் சித்தலிங்கன். வாருணி தேவியும் மற்றவர்களும் வியப்பால் வாயடைத்து போய் அமர்ந்திருந்தனர். சற்று நேரம் கழித்து வாருணி மெல்ல சிரிப்பை வருவித்து கொண்டு, உண்மையில் இப்போது சித்தலிங்கன் குறுக்குக்கோட்டைக்கு போய் ஒரு மாபெரும் கலையில் திறமை பெற்று வந்திருக்கிறார் என்றாள். கலையா, திறமையா? என்ன கலையில் என்று கேட்டான் சித்தலிங்கன். பேச்சு கலையில் என்று கூறி கலீர் என்று சிரித்தாள் வாருணி. சித்தலிங்கன் உட்பட எல்லோரும் நகைத்தனர். சரி, இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டாள் வாருணி. செய்வதென்ன? நான் கற்று வந்த மந்திர வித்தையை பிரயோகித்து என் ஜென்ம பகைவனை ஒழிப்பதைத்தான் செய்ய போகிறேன். மந்திர வித்தையை பிரயோகித்தா? ஆமாம் ஆமாம், அதாவது தந்திர வித்தையை. ஓ, அதற்கு இதுதான் அர்த்தம் இல்லையா? சந்தேகமில்லாமல். சரி, என்னுடனும் பிரம்மராயனுடனும் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள், அப்படித்தானே? ஆமாம், ஆனால் உங்களுடன் சேராமலேயே நான் கற்ற தந்திர கலையை ஒரு காரியத்தில் பிரயோகித்து சோதித்து பார்த்தேன். வெற்றி கிடைக்கும் தருணம் மயிரிழையில் அது தோல்வியடைந்து விட்டது. அப்படியா? அது என்ன முதல் பரிசோதனை? எனக்கு மந்திரக்கலை கற்றுத்தந்த அபிதான வேதரிடமே என் தந்திர திறமையை காட்டினேன். அவரிடம் காட்டி என்ன பயன்? அபிதானரை கொண்டு நந்திவர்மனை பழி தீர்த்து கொள்ளத்தான். அதெப்படி முடியும்? முடிந்திருக்கும், தப்பிவிட்டான். இல்லையானால் இந்நேரம் அவன் புழு போல மனம் துடிக்க ராஷ்டிரகூட இளவரசி சங்கா பரலோகம் போயிருப்பாள். அப்படியா? ஆமாம் வாருணி, நல்ல முயற்சி. கொஞ்சத்தில் முறிந்து விட்டது.
அந்த பாவி பயல் அபிதானனால் கெட்டுவிட்டது. காட்டி கொடுத்து விட்டாரா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆகையால் அவனை தீர்த்து கட்டிவிட்டு வந்துவிட்டேன். ஐயோ பாவமே! பாவம் என்று சொல்லாதே வாருணி. அவனால் தான் என் திட்டம் படுதோல்வி அடைந்தது. என்ன இருந்தாலும் அவர் உங்கள் குருநாதர் இல்லையா? நாசமாய் போனவன். மந்திரத்தின் பெயரை சொல்லி தந்திரத்தால் பிழைத்து வந்த அவனை ஒழித்து கட்ட வேண்டும்தான். அவன் ஒழிந்தான். உங்கள் அந்த திட்டம் நிறைவேறியிருந்தால் நான் நிரம்பவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஆதிசக்தி இப்படி சொல்வதில் சுயநலம் இருக்கிறது என்று பிரம்மராயன் குறுக்கிட்டு சொல்லிவிட்டு அவள் முகத்தை குரோதத்துடன் உற்று பார்த்தான். பிரம்மராயா, உனக்கு விஷயம் தெரியாது. ஒரு வாரத்துக்கு முன்பு நீ இப்படி சொல்லியிருந்தால் அது ஓரளவு உண்மையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது அது தழிகீழாக மாறிவிட்டது. ஏன் மாறிவிட்டது? நந்திவர்மனுக்கும் சங்காதேவிக்கும் திருமணம் நடந்தேறிவிட்டது என்பதாலா என்று குத்தலாக கேட்டான் பிரம்மராயன். வாருணி தேவியின் கண்கள் சிவந்தன. அவற்றில் ஆவி பறக்கும் கண்ணீர் ஊற்றெடுத்து வழிந்தது. வெறி பிடித்தவள் போல பற்களை நரநரவென்று கடித்து முஷ்டியை இறுக்கி கொண்டு, இல்லை, அவன் என் எதிரி, என் ஜென்ம எதிரி அவன். எப்படியும் அவனை ஒழித்தே தீருவேன். கடம்பூர் போர்க்களத்தில் அவனை காப்பாற்றியது நான் செய்த மிக பெரிய தவறு. அம்மாதிரி சந்தர்ப்பம் இனி கிடைத்தால் அவனை என் கையாலேயே குத்தி கொள்வேன். இனிமேல் என் சூழ்ச்சி அறிவை சார்ந்து இருக்காது, ஆத்திரத்தை சார்ந்து இருக்கும். பிரம்மராயா, உன்னுடைய பாதைக்கே நானும் வந்துவிட்டேன். நன்றி மறந்த அந்த நந்தியை, ஒரு பெண்ணின் இதயத்தை மாசுபடுத்திவிட்டு சென்ற அந்த துரோகியை பழிக்கு பழி வாங்கியே தீருவேன் என்று பெண் புலி என உரிமை கூவினாள். சித்தலிங்கனும் பிரம்மராயனும் விஷம புன்னகை பூத்தனர். எங்களுக்கும் உன் நாட்டுக்கும் துரோகம் செய்ய நினைத்தாய், கடைசியில் உனக்கே அவன் துரோகம் செய்து புத்தி புகட்டிவிட்டான் என்றான் பிரம்மராயன் எரிச்சலுடன். அப்படியல்ல, அவனுக்கு நான் இன்னார் என்பது தெரிந்துவிட்டது. அதனால் அவன் தன் மயக்கத்திலிருந்து தெளிந்து விட்டான் என்று ஆத்திரத்தோடு சொன்னாள் வாருணி. உண்மையாகவா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் சித்தலிங்கன். ஆமாம், அவன் என் உண்மை பெயரை என்னிடமே சொன்னான். நல்ல வேளை அவனிடம் சிக்கிக்கொள்ளாமல் தப்பி வந்துவிட்டேன் என்று கூறிய வாருணியின் உடல் லேசாக நடுங்கியது. சித்தலிங்கனும் பிரம்மராயனும் பலத்த சிந்தனையில் ஆழ்ந்தனர். அதை பற்றிய கவலையை விட்டொழியுங்கள். இனி நான் விழிப்புடன் இருப்பேன். அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி இப்போது சிந்திப்போம் என்றாள் வாருணி உறுதி பாய்ந்த குரலில். அதற்கு உன்னுடைய யோசனையை எதிர்பார்க்கிறோம் நாங்கள் என்றான் பிரம்மராயன். தன் எதிரே இருந்த நெருப்பு குவியலையே உற்று பார்த்து கொண்டிருந்த வாருணி சற்றென்று தலை நிமிர்ந்து, எங்கே உங்கள் இளைய தம்பி காடவரை காணோம்? அவர் இங்கு வரவில்லையா என்றாள். இல்லை, அவன் காஞ்சி நகர் ராஜவிகாரையில் இருக்கிறான். தமிழ் புலமை பெறுவதில் தீவிர கவனம் செலுத்தி கொண்டிருப்பதாக செய்தி அனுப்பியிருக்கிறான். அவன் நம்முடன் வந்து சேர இன்னும் சில நாளாகும் என்றான் சித்தலிங்கன். சரி, அகலங்கனின் முயற்சி என்ன ஆயிற்று என்று அகலங்கனை பார்த்து கேட்டாள் ஆதிசக்தி. வாட்போரில் தேர்ந்து விட்டான். ஆனால் இனி அவனால் வாளை எடுக்க முடியாது என்று கவலையுடன் சொன்னான் சித்தலிங்கன். ஏன், காளாமுகர் வாட்போரிடக்கூடாது என்று சட்டம் ஏதேனும் இருக்கிறதா? அதெல்லாம் இல்லை. அகலங்கன் வாட்போர் கற்றுக்கொள்ள ஒரு பாண்டிய வீரனிடம் போனான். முதல் நாள் பயிற்சியிலேயே அவன் தன் வலது கையை தனது வாளுக்கே இறை தந்து விட்டான். இப்போது அவன் ஒரு முடவன். அடப்பாவமே என்று அகலங்கனை பரிதாபத்தோடு பார்த்தாள் வாருணி. அகலங்கன் தன் அங்கஹீனத்தை மறைத்து கொண்டு தலை கவிழ்ந்திருந்தான். கவலைப்படாதே அகலங்கா, உன்னுடைய லட்சியத்தை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று பரிவுடன் சொன்ன வாருணி சித்தலிங்கன் பக்கம் திரும்பி, நான் சொல்வதை கவனியுங்கள் என்று பேச்சை தொடர்ந்தாள். நாளை மாலை நந்திவர்மனும் அவனுடைய பட்டத்தரசி சங்காவும் பல்லவபுரத்துக்கு வரப்போகிறார்கள். அங்கேயுள்ள அரண்மனையில் ஆஸ்தான நர்த்தகி சதுரல் சதுரி என்பவரின் நடன நிகழ்ச்சி அவர்களுக்காக நடக்கவிருக்கிறது. அத்துடன் ஒரு நாடகமும் நடக்கப் போகிறது. அதை நடத்துபவள் நான் தான். என்ன, நீயா என்று வியப்புடன் உரக்க கேட்டான் சித்தலிங்கன். ஆம், அந்த நாடகத்தில் நடிக்கப் போவதும் நான் தான். விளையாடுகிறாயா வாருணி? நிஜமாகத்தான் சொல்கிறேன். என்னுடன் நீங்கள் மூவரும் கூட நடிக்கப் போகிறீர்கள். நாங்களா? நடிப்பதா? நல்ல வேடிக்கைதான். பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த நாடகத்தில் நடிப்பது மிகவும் எளிது. ஏனென்றால் நீங்கள்தாம் அந்த நாடகத்தின் கதாபாத்திரங்கள். ஒரு காபாலிகன், அவன் மனைவி, ஒரு பாசுபதன், ஒரு புத்த பிக்ஷு, ஒரு பைத்தியக்காரன் ஆகிய 5 பாத்திரங்கள் அடங்கிய நாடகம் அது. பௌத்த பிக்ஷுவின் வேடம் தாங்க காடவன் தான் இங்கு இல்லையே. பரவாயில்லை, அந்த பாத்திரம் மேடையில் தோன்றுவதற்குள் நம் காரியம் முடிந்துவிடும். அப்படியா? ஆமாம், ஒரே திட்டத்தில் 2 காரியங்கள். ஒன்று, சிறையில் இருக்கும் உங்கள் அன்னை வகுலாவை மீட்பது. இரண்டாவது, பல்லவ நாட்டின் பட்டத்து அரசி சங்காவின் உயிரை குடிப்பது. ஆகா,
காதில் தேன் பாய்கிறது என்று மகிழ்ச்சியால் எகிரி குதித்து எழுந்தான் சித்தலிங்கன். எப்படி இந்த ஏற்பாட்டை செய்தாய் வாருணி என்று ஆவல் மோத கேட்டான். அதையெல்லாம் பிறகு சொல்கிறேன். சரி, நாடகத்தின் பெயர் என்ன? மத்த விலாசம். ஓஹோ, பிரமாதம். முதலாம் மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாச பிரகசனம் என்ற நாடகம்தானே? ஒரு பல்லவ மன்னன் எழுதிய நாடகத்தின் துணை கொண்டே மற்றொரு பல்லவ மன்னனை வீழ்த்த திட்டமிட்ட உன் மகத்தான திறமையை என் மனமாற பாராட்டுகிறேன் வாருணி என்று உற்சாகத்துடன் கூவினான் சித்தலிங்கன். வெளியே மழை நின்று கீழ்த்திசையில் வானவில் வண்ணம் கூட்டி வளைந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.